குழந்தை கேட்டா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அந்த குழந்தை இப்பதான் வந்து புளிய மரத்துல போயிட்டு உட்கார்ந்துருக்கு. அது புரிஞ்சுட்டு அவங்களுக்கு இது ஏதோ தெய்வீக குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு காவலுக்கு அவங்க அப்பா மன்னர் இல்லையா, அதனால காவல் காலம் இது அவர் என்ன பண்றாரு, அயோத்திக்கு போயிருக்காரு. அயோத்தியில இருக்கும் பொழுது தென் திசையில ஒரு ஒளி தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறாரு, என்ன வெளிச்சம்? அதெல்லாம் தெரியாது, ரொம்ப வருஷமா இருக்கு இந்த வெளிச்சம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர் நடந்து வந்துட்டே இருக்காரு. பகலெல்லாம் நைட்டெல்லாம் நடந்து வருவாரு. பொழுது வெடிஞ்சவனே அந்த சூரிய ஒளியில தெரியாது. அப்ப அந்த ஊர்ல தங்கிடுவார். இப்படியே நடந்து வந்து கடைசியா ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற ஊர், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்க வந்து சேர்றாரு. அந்த ஊர்ல வந்தவொடனே கேட்கிறாரு, இந்த ஊர்ல என்ன விசேஷம் அப்படின்னு. உடனே எல்லாரும் சொல்றாங்க, அப்ப வந்து அந்த நம்மாழ்வார் அவர் பாசுரங்களை பாடுறாரு. திருவாய்மொழி அப்படின்னு மேன்மையை பத்தி முதல் பதிகத்துல அப்போ எளிமை, அவரோட எளிமையை பத்தி அவர் பேசுறாரு. அது ஒரே ஒரு பாசுரம் மட்டும் நம்ம இப்ப அனுபவிப்போம். அதாவது ஒரு 5 நிமிஷம் நான் நிறைய நேரம் எடுத்துக்கல. அதாவது பாட்டு பாடல அடியேன் பெருமாளை பத்தி தான் பேச போறேன். அவன் வந்து என்ன பண்ற, மத்தொரு அதாவது 10 அடியவர்க்கு எளியவன். அவன் எப்பேற்பட்ட பரந்தாமன். அவன் என்ன பண்றான், 10 அடியவர்க்கு எளியவன். யார் பக்தியோட இருக்காங்களோ அவங்க நினைச்சா அவன் எளிமையா வருவான். அந்த யசோதை வந்து என்ன பண்றாங்கன்னா கண்ணனை கட்டி போடுறாங்க. அது வந்து அந்த அனுபவம் மட்டும் பார்க்கணும். எத்திரம் உரடிலோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. எத்திரம் அப்படின்னு சொன்னார். அப்படியே 6 மாசம் மோகிச்சுட்டாராம். அவருக்கு நம்ம நினைப்பே வரல. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சுதான் அடுத்த வரியே பாடுறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அனுபவம் மட்டும் நம்ம பார்ப்போம். என்னன்னா பெருமாள் என்ன பண்றாரு, குட்டி கண்ணன். இப்ப நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த குட்டி கண்ணன் என்ன பண்றாரு, யசோதா அம்மா தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. உடனே கண்ணன் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அம்மா நானும் தயிர் கடையுமா உங்களோட சேர்ந்து அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அம்மா என்ன பண்றாங்க, சரி இந்த நீ ஒரு கயிறு பிடிச்சிக்கோ, நான் ஒரு கயிறு பிடிச்சிக்கிறேன்னு 2 பேரா சேர்ந்து தயிரை கடையிறாங்க. அப்படி கடையும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்கள்லாம் என்ன பண்றாங்களா, ஆளுக்கு ஒரு தட்டும் டம்ளரும் எடுத்துட்டு கியூல நிக்கிறாங்களா. இந்த சத்துணவுல குழந்தைங்க நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி